தற்போதைய முன்னிலை நிலவரப்படி பாஜக ஜேடியு கூட்டணி 180 189 தொகுதிகளிலும் நிதிஷ்குமார் வந்து உடைய கட்சி பெரிய அளவிற்கு லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அளவில் வந்து முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது முன்னிலை நிலவரப்படி. மாறாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி இதுவரை 57 சீட்டுகள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறார்கள். பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி தரப்பில் பார்க்கப்படுகிறது. இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. திரு ஜென்ராம் இருந்திருக்கீங்களா? திரு ஜென்ராம் சொல்லுங்க. சரி, இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த நிலவரத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டுகளை எடுத்து பார்க்கும்போது பகுதி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ், அதாவது செக்யூலர் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஓட்டுகள், இல்லைன்னா சிறுபான்மையினர் அதிகமான இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லக்கூடிய சீமாஞ்சல் பகுதி, அந்த பகுதிகளெல்லாம் இந்த முஸ்லீம் யாதவ் எம்ஒய் ஓட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவிற்கு வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க. அங்கே ஜேடியு, குறிப்பாக ஜேடியு அதில் வந்து ஒரு நம்ம பார்க்கக்கூடிய தரவுகள் படி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய 23 தொகுதியில் 15 தொகுதிகளில் ஜேடியு முன்னிலையில் இருக்குது. யாதவ்கள் டாமினேட்டட் தொகுதின்னு சொல்லி ஒரு 80 தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 15% அந்த மக்கள் வந்து அந்த பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண பகுதிகள் யாதவ் தொகுதிகள் அப்படின்ற தொகுதிகளில் 80ல் 46 இடங்களில் வந்து ஜேடியு முன்னிலையில் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது சார். ஒரு பிரேக்கிங் த பேஸ்டியன் மாதிரி இதெல்லாம் தங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. சீமாஞ்சல் பகுதிகள் வந்து பெரிய அளவிற்கு கணிசமாக வாக்குகளை வந்து அறுவடை செய்யும் ஆர்ஜேடி என்று எதிர்பார்த்த பகுதி. அதுலேயும் வந்து காங்கிரஸ் வந்துட்டாலே செக்குலர் ஓட்டு வந்துடும். இந்த முறை வந்து ஓவைசியினுடைய அந்த ஃபேக்டரை வந்து நெகேட் பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி வந்து பெரிய அளவிற்கு வாக்குகள் வந்து இங்கே விழுவுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இன்ஃபேக்ட் டாப் 10 தொகுதிகள் அதிகமாக வந்து வாக்குகள் பதிவான பகுதிகளில் டாப் 10ல் 4 பகுதிகள் அந்த சீமாஞ்சல் பகுதிக்கு உட்பட்ட கிஷன்கஞ்ச், அதை சுற்றி இருக்கக்கூடிய தாக்கூர்கஞ்ச், இந்த இது போன்ற தொகுதிகள் தான். அந்த அளவிற்கு சிறுபான்மையினர் பெரிய அளவில் வாக்கு செலுத்தினாங்க. இது வந்து நிச்சயமாக தேஜஸ்விக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அலையாக இல்லை ஒரு ஆதரவாக பார்க்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறா அந்த பகுதிகளில் கூட மகது பகுதியில், சீமாஞ்சல் பகுதிகளில் ஜேடியு ஆர்ஜேடி ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் ஜேடியு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடங்களில் இந்த முன்னிலை நிலவரப்படி. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது வந்து அப்போ நிச்சயமாக ஒரு வேவ் இருந்துச்சு, ஒரு அலை இருந்தது நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இல்லது என்டிஏக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்புகள்லாம் சொன்னது வந்து உண்மையாகுது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாமா? அதாவது எக்ஸிட் போல்ஸ் வந்து சீட் கன்வர்ஷன்லையும் கரெக்டாக சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா தான் எக்ஸிட் போலுக்கு கிரெடிட் கொடுக்க முடியும். மற்றபடி என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க, ரைட்? அது அந்த அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம். சீட் கன்வர்ஷன்ல இந்த அளவுக்கு யாருமே சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது எக்ஸிட் போல்ஸ் கரெக்டாக மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்வதற்கு இடமில்லை. 2020 என்டிஏக்கும் மகாகத்பந்தனுக்கும் இடையில உண்டான வேறுபாடு ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனா 2025 கிட்டத்தட்ட இப்பவே 10% மேல டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கூட்டணிக்கும் இடையில பார்த்தா. அதனால இனிமேல் அது வந்து ஒரு பக்கமாகத்தான் போகுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. இவ்வளவு இந்த லீடுக்கு அப்புறம் திரும்ப மேக்கப் பண்ணி வர முடியுமான்னு தெரியல. இன்னும் 3 டிஜிட்டு போடுற 1-2 சேனல்ஸ்ல போடுறாங்க. ஆனா அது இன்னும் அந்த மாதிரி தெரியல. அது இங்க நீங்க வந்து 60 தான் போடுறீங்க, அதனால அதை புரிந்து கொள்ள முடியல. பட் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த அதிகமாக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்றது, பெண்கள் அதிகமாக வாக்களித்தார்கள்னு சொல்றது, பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அவங்க கணக்குல போட்டாங்க அப்படிங்கிற அரசு போட்டது, அது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும் ஜேடியுக்கு வாக்கு கிடைக்கிறதுல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கிடைக்கிறதுல அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கோம். நீங்க கேட்குற எம்ஒய் தொகுதிகளில் ஜேடியு பிஜேபி வின் பண்ணுது அப்படிங்கிறதும் அந்த பகுதியில தான் மேஜராக வாக்கு நீக்கம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்தல் வாக்குப்பதிவு இதெல்லாம் தொடங்குவதற்கு முன்பே வந்த குற்றச்சாட்டு அதுதான். குறிப்பாக யாதவர்கள், இஸ்லாமியர்கள், அவர்களுடைய வாக்குகள் தான் இபிசியில ஒரு பகுதியினர், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்னு பீகார்ல கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிற பகுதியினர்ல ஒரு பகுதியினர், இவங்களுடைய வாக்குகள் தான் அதிகமாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுல வாக்கு நீக்கம் பண்ணவங்களை ப்ரொஃபைலை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அது தொடர்பாக எதுவும்
தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரல, பெயர்களே வரல. அதனால அது ஒரு பக்கம். அது தனியாக அது ஒரு செய்தி. அதுதான் காரணமாங்கிறத இனிமே தான் தெரியணும். ஏன்னா மிஷின் ரீடபிள் டேட்டா எதுவும் தேர்தல் ஆணையத்திலேருந்து கொடுக்காது. இவங்க கேட்டதுக்கு கிடைக்கிறது எல்லாமே மூட்டை மூட்டையா பிரிண்ட் அவுட் எடுத்து தான் கொடுப்பாங்க. மிஷின் ரீடபிளா இருக்காது அது. அதனால இவங்க எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வெரிஃபை பண்ணணும். அதுக்குள்ள தேர்தல் வழக்குகள் போடுவதற்கான காலம் முடிஞ்சு போகும். அதனால சிசிடிவி ஃபுட்டேஜையும் 45 நாள்ல நீங்க அழித்து விடலாம். வழக்கு போடுவதற்கான எல்லா பேப்பரையும் எடுத்து படிச்சு கன்ஃபார்ம் பண்ணி நீங்க ஆதாரத்தோட வழக்கு போடுவதற்கும் காலம் இருக்காது. அதனால லீகல்லி இதற்கான ரெமெடி எதாவது இருந்ததுன்னா, அதாவது இது எல்லாமே கற்பனைன்னே வச்சுக்கோங்க, அப்படிலாம் உண்மையிலேயே நடந்திருக்குமான்னு வெரிஃபை பண்றதுக்கே கால அவகாசம் இருக்காது. நம்ம ஜனநாயகத்துல அதற்கு இடமில்லை அப்படிங்கிறது அப்படின்னு கடந்து போயிட வேண்டியதுதான். அப்படிதான் நடக்கணும். அப்படிதான் நடக்குது அது. பட் இந்த இடத்துல பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு ஃபேக்டர். அதை நம்ம புறந்தள்ளிட முடியாது. அந்த 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 அலையில ஆர்ஜேடி, காங்கிரஸ் எல்லாமே, இடதுசாரிகள் எல்லாமே கடுமையான சேதத்தை கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உண்மையாகத்தான் தெரியுது. அத தொடர்ந்து எளிதாக அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க ரியாக்ஷன் அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் அடுத்தாப்புல நம்மால புரிந்து கொள்ள முடியும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதற்கிடையில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவர், தமிழ்நாடு விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே ட்விட்டர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். 65 லட்சம் மக்களை எஸ்ஐஆரில் நீக்கினதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தேர்தல் நாள் என்று அப்படின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். அப்படி இப்போ ஏற்கனவே முடிவு தெரிந்து விட்டது என்ற மனநிலைக்கு காங்கிரஸ் விட்டதோ அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதே போல் இப்போ திரு ஜென்ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல் சில பகுதிகளில் அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுகளை நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதில் நாம் ஒரு தரவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது ஜேடியூனுடைய பர்ஃபார்மன்ஸை பெரிய அளவுக்கு 43லிருந்து இன்று ஏறக்குறைய 75, பாஜகவா ஜேடியூவா எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், பெரும்பான்மை கட்சியாக வரும், பெரிய கட்சியாக வரும் உருவெடுக்கும் என்பதில் ஒரு போட்டி இருக்குது. இப்போ போட்டி யார் பெரிய கட்சி என்பதில் தான் அந்த கூட்டணிக்குள்ளே. பின்பு ஆட்சி மாற்றமா அப்படின்ற கேள்வி தற்போதைய நிலையில் ஒரு பேசுபொருளே இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது இரலவென்ட்ன்ற நிலையில தான் இப்போ கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையில் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அதுதான். ஏன்னா மோர் தென் 3:1 3-1 என்ற நிலையில்தான் என்டிஏவுக்கும் மகா கத்பண்டனுக்குமான சீட்டு முன்னிலை நிலவரப்படி அந்த பிரியறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் நான் சொன்னது போல் ஜேடியூனுடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே சிறப்பாக செய்திருக்காரு என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஓபிசிக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 22 சீட்டுகளை கெயின் பண்ணுறாங்க. அந்த இபிசின்னு சொல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 19 சீட்டு. முஸ்லீம் யாதவ்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஆர்ஜேடியினுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதி, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த சீமாஞ்சல் பகுதி, அந்த பகுதியிலே +11 சீட்ஸ் கெயின் பண்ணுறாங்க. அதே போல் பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு 8 சீட்டுகளை கூடுதலாக பெறுறாங்க. அப்போது இந்த எந்த வாக்குகளை பெரிய அளவிற்கு எதிர்பார்த்தார்களோ அந்த ஓபிசி வாக்குகள், தேஜஸ்வி யாதவனுடைய எதிர்பார்ப்புன்றது அந்த முஸ்லீம் யாதவ்களை தாண்டி மித்த வாக்குகளையும் பெற வேண்டும், பட்டியலின மக்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சில கட்சிகள், அந்த மலா அப்படின்ற அந்த மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சிறு கட்சியை கூட கூட்டணியில் சேர்த்திருந்தார்கள். அதே போல் அந்த விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி என்ற முகேஷ் சைனியுடைய கட்சியில் கூட்டணியில் சேர்த்திருந்தார்கள். அவர்களும் வந்தால் ஒரு பெரிய அளவிற்கு தங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும், ஒரு பெரிய அளவிற்கு வாக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து மாறி இங்கு வந்தும் கூட இந்த சீட் கன்வர்ஷன் அது பெரிய அளவிற்கு நடக்கவில்லை. அதையும் தாண்டி ஒரு ஃபேக்டர், நிச்சயமாக 10,000 ரூபாய் கொடுத்ததா என்ன ஃபேக்டர்ன்ற நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆர்ஜேடி பெரிதும் எதிர்பார்த்த பகுதிகளில் காங்கிரஸ் வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் நிச்சயமாக கன்சால்டேட் ஆகும், ஒவைசியை மிஞ்சி அவருடைய போன தடவை சென்ற முறை போல ஒரு 4 சீட்டு வெற்றி பெற்றார், அந்த முறை மாதிரி இருக்காது, ஓட்டு பிரிப்பை காப்பாற்றி விடுவார்கள். இந்தியாவில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒவைசியோட ஃபேக்டரை தாண்டி சிறுபான்மையினர் பெரிய அளவிற்கு இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்னு சொல்லக்கூடிய அந்த எம்ஐ பகுதிகளிலையும் ஜேடியு ஓரளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க சென்ற முறையோடு ஒப்பிடும்பொழுது. அப்போது ஏதோ ஒரு காரணி ஒரு அலைக்கான ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு, இல்லை இந்த இடத்துல போதிய அளவிற்கு நம்பிக்கை கடத்த முடியாமல் போனது அப்படின்றதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது திரு
திரு பாலச்சந்திரன், இந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்லை எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற ஒரு ஜேடியுனுடைய அந்த கெயின்ஸை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது? இதில் 2-3 ஃபேக்டர், கம்பைன்டு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் 1967 காங்கிரஸ், அது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தோற்று போனாங்க. அப்பையும் வந்து டோட்டல் ஓட்ஸ் வந்து திமுக கூட்டணியை விட காங்கிரஸ் தான் அதிகமாக வாங்கியிருந்தாங்க டோட்டல். ஆனால் தொகுதி வாரியாக பார்க்கும்போது திமுக கூட்டணி வந்து பலத்தை வெற்றி பெற்றது. 138 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. எதனாலன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான குடும்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு எதிராக திரும்பினாங்க. ரேஷன் கடையில் வந்து போலீஸாரங்க வந்து நெஞ்சில் லாட்டியை வச்சு தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஹிந்தி எஜுகேஷனில் வந்து டோட்டலாக வந்து ஒரு பயங்கரமான இடையில ஒரு முக்கிய செய்தி, காங்கிரசினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவர் பவன் கேரா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். அதாவது மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சு அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். மக்கள் இதையெல்லாம் தாண்டி தைரியத்துடன் வாக்களித்துள்ளனர். ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக தேசிய தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவது அப்படின்றது சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பழியை சுமத்துகிறார்கள். இந்த ரிசல்ட்டுக்கு காரணம் 65 லட்சம் மக்களை நீக்கியது அப்படின்ற அதையும் விஷயத்தையும் சொல்கிறார். நான் ஏற்கனவே வந்து மாணிக்கம் தாக்கூர் எப்படி வந்து கருத்து பதிவிட்டிருந்தார்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே போன்ற ஒரு கருத்தை தான் இந்த கட்சியினுடைய தேசிய ஊடக பிரிவு தலைவர் வந்து பவன் கேராவும் பதிவிட்டிருக்கார். மக்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் தேர்தல் ஆணையத்தால் அப்படின்ற கருத்தை தான் அவர் முன்மொழிகிறார். இந்த கருத்தை நம்ம பார்த்துடலாம். திரு பவன் கேரா சொல்லக்கூடிய கருத்து. The contest is directly between the Election Commission of India and the people of Bihar. And let's see who wins. Sir, in fact, they are also blaming the Congress party, stating that... As I said, I'm not even talking about parties. I'm talking about a direct, straight contest between Gyanesh Kumar Gupta and the people of Bihar. खेड़ा जी, आप कैसे देखते हैं इन रुझानों को? क्या आप मानते हैं कि Well, I'm saying it directly. Well, I'm saying it directly. There was a book we all read as children, To Serve with Love. So this is a book written by Gyanesh Gupta for Mr. Modi. The contest is directly between the Election Commission of India and the people of Bihar. And let's see who wins. Sir, in fact, they are also blaming the Congress party, stating that... As I said, I'm not even talking about parties. I'm talking about a direct, straight contest between Gyanesh Kumar Gupta and the people of Bihar. खेड़ा जी, आप कैसे देखते हैं इन रुझानों को? क्या आप मानते हैं कि Well, I'm saying it directly. Well, I'm saying it directly. There was a book we all read as children, To Serve with Love. So this is a book written by Gyanesh Gupta for Mr. Modi. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.